போர்டு ரிலேட்டட் பில்லு அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தம். அது வந்து மொத்த சட்டமும் மாற்றுற மாதிரிலாம் இல்லை. இதை பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெரிஃபை, ஏன்னா இதை இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் அதை வந்து அமுல்படுத்த மாட்டோம் அப்படிலாம் மத்திய சட்டத்தை வந்து மாநில அரசு பண்ண மாட்டோங்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. சும்மா வெத்துவா அரசியல் பேசிக்கலாமுடைய அவங்க அந்த மாதிரி வயலேட் பண்ணலாம் ஆட்சி நடத்த முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இப்போ மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அது காரணம் இந்த சட்டம் தான் ஒரு கையாளாத மாநில அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. வன்முறையாளர்களை ஒடுக்க வேண்டும், கலவரத்தை நிறுத்த வேண்டும், அது அரசினுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு இந்த சட்டம் வந்ததுனால தான் வருதுன்னு சொல்லி சால்ஜா சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தவறு. இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு குறை காண்பதற்கு எதுவுமில்லை, நிறைவே இது இஸ்லாமிய மக்களுக்கு, ஏழைகளுக்கே பலனளிக்கும் வகையில் தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை பற்றி விஷயத்தை பார்ப்போம். இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி வக்ஃப் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு டெக்ளரேஷன் அதெல்லாம் அவங்க ஒன்று சேர்ந்து என்டோமெண்ட், அதாவது இந்த தர்ம காரியங்களுக்கு செய்கிறதுக்காகன்னு உருவாக்குறது வக்ஃபு. அது ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். அது வந்து மற்றவர்கள், அந்த இஸ்லாமிய பெருமக்கள் வந்து கிஃப்டாக நன்கொடையாக கொடுக்குற சொத்துக்களை வைத்து மதரசா நடத்துகிறது, இந்த ஜமாத்தில் உள்ள மற்ற செலவுகளோ, மற்ற ஏழை இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவருடைய உயர்வுக்காக உதவி செய்யுது. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்காக அது இருக்கிறது. அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அதை கவனிக்கிறவர் தான் முட்டாவாளின்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து அது யாருனாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் தவறில்லை. யாருனாலும் யாருக்கு எனக்கு வேண்டுமானாலும் நன்கொடை கொடுப்பதோ, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பதோ அது வந்து தவறு காண்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் கிஃப்ட் கொடுப்பவர் கொடுக்கும் பொருள் தன்னுடைய பொருளாக இருக்கணும். சும்மா போகிற போக்கில் இதை நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அவர் சொன்னார் நான் வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி தான் இப்போடைய எதாவது செக்ஷன் 40, இந்த பழைய சட்டத்தை இப்போ நீக்கப்பட்ட பிரிவு வந்து 40, அதன்படி வக்ஃபோர்டு வந்து ஒரு சொத்தை வந்து இது எங்கள் கவனத்துப்படி நாங்கள் பார்த்தோம், இது வக்ஃபோர்டுக்குரியதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடுது. பாதிக்கப்பட்ட சொத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த வக்ஃபோர்டில் போய் முறையிடலாம். அவங்க முடிவு பண்ணி, ஏன்னா அவங்க சொன்ன பிறகு அது என்ன முறையிடுறதா தான் இல்லை, அது உங்கள் சொத்தில் எங்கள் சொத்துன்னு ப்ரூவ் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணி அவங்க சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதில்லை. அதையும் மீறி ட்ரிபுனலுக்கு போகலாம். ட்ரிபுனல்லையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் இருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அவர்களும் முடிவு செய்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பீலுக்கு போகவே முடியாது. இது வந்து ஒரு வித்தியாசமான அடிப்படை சட்ட தேவைகள், அதாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்மாங்க. அந்த மாதிரி இயற்கை விதிகளுக்கு முரணான ஒரு அமைப்பு. இப்போ வந்து ஒரு வக்ஃபோர்டே வச்சுக்கிடுவோம், இது எங்கள் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கணும். இன்னார் சொன்னாங்கன்னு வாய்மொழியாக சொன்னாங்கன்னு சொல்லி மற்றவங்க குடியிருக்கிற கோயில் இடத்துலேருந்து ஊரை எல்லாமே சேர்க்குற மாதிரி பல குற்றச்சாட்டு வந்த காரணம் இந்த சரத்து ஒரு காரணம் என்பது நம் குற்றச்சாட்டு. சில பேசுகிறவங்களே வந்து அவர் அந்த கான் கொடுத்துட்டு போனார் அப்படி பண்ணலாம் சில இஸ்லாமிய பெருமக்களே பேசுனாங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்ம யதார்த்தத்தை பார்க்கணுங்கிறாங்க. நான் அதை அப்படி எடுக்கிறேன். இஸ்லாம் வந்தது நபிகள் நாயகம் வந்த பிறகு, அதாவது கிறிஸ்தவம் வந்த பிறகு 7 நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது. சரி, இப்போது அப்போ 13 நூற்றாண்டுகளாக இஸ்லாம் இருக்குதுன்னா எஸ், கரெக்டு தான். நம் பாரத நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது வந்து முகலாய மன்னர்கள் படையெடுப்பிற்கு பின்பு அது இஸ்லாம் வந்தது. அப்போது அது வரைக்கும் நம் கலாச்சாரம் வந்து சனாதன தர்ம கலாச்சாரத்தில் தான் இருந்தது. இங்கே வந்து படையெடுப்பில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்துல இந்த ஊரெல்லாம் நான் வக்ஃப் கொடுத்தோம்னா வச்சுக்க முடியுமா என்ன? இது அந்த மாதிரி போகுது. எவரோ கான் சொன்னார் அந்த ஊரே அதனால் இருக்குன்னு ஒருத்தர் பேசுகிறத கேட்டேன். இது எவ்வளோ அபத்தமான வாதம். யார் நன்கொடை கொடுக்கலாம்னா உண்மையிலே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்க சொத்து ஒரு பெருமகனாக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக, உதவி செய்வதற்காக அந்த வக்ஃபோர்டுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறார் என்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்க நல்ல செயல். அந்த ஏழை மக்களுக்கு அது பயனாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பது நம் வாதம். அதனால் போகிற போக்கில் சொல்கிறதெல்லாம் வந்து வக்ஃப் சொத்துன்னு ஏற்றுக்கலாங்கிறது வந்து விதண்டாவாதம் என்பது நம் கருத்து. இப்போ நடக்கிறது அதுதான். அந்த செக்ஷன் 40 காங்கிரஸ் ஒரு குற்றவாளி என்று நான் சொல்வேன். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தவர்களே, ஏன்னா அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போக முடியாது. ஹைகோர்ட்டாக பார்த்தா சுயமோட்டோவாக எடுக்கலாமா, இல்லைன்னா இவங்க அப்பீல் போனால் ஹைகோர்ட் நினச்சி எடுத்தால் தான் உண்டு. அதாவது அப்பீலுக்கு ரைட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து
இருந்தது. அந்த பிரிவை நீக்கிவிட்டனர். இப்போது வக்ஃப் சொத்துன்னு சொன்னால் அது சொத்துக்குரிய விஷயங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் 90 நாட்களுக்குள். ஏன்னா அதில் அதுக்குரிய ரெக்கார்டு அவங்க வச்சுருக்கணும். யாரோ சொன்னாங்க அதனால் அந்த ஊரெல்லாம் எங்களுக்குன்னு சொல்கிறது வந்து சரிப்படாது. அதை அப்படி சொல்ல போய் தான் நம்ம நாட்டில் உள்ள ஜனாதிபதி நம்ம நாட்டில் உள்ள பாராளுமன்ற கட்டடம், இப்போ சென்னை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோன்னா மவுண்ட் ரோடு அண்ணா சாலை, அதில் உள்ள திமுகவின் கட்சி அலுவலகம், இது எல்லாமே வக்ஃபோர்டுக்குள்ளே வருதுன்னு ஒரு முஸ்லீம் பெருமானார் சொல்லியிருந்தார். கேட்குறதுக்கு அவங்களுக்கு இனிமையாக தெரியும், பட் யதார்த்தத்தை பார்க்கணும். இது வந்து யாரோ சொல்லிட்டு போகிறாங்கல்ல, சட்டப்பூர்வமாக எழுதி கொடுத்து, அதாவது ஒரு டைட்டில் மாறுது அப்படிங்கிறதே வந்து சட்டப்பூர்வமாக இருந்தால் தான் சரியாக இருக்குமா? வெறுபெல்லாம் யாரோ சொன்னாங்க, போகிற போக்கில் யாருன்னு சொல்லிடலாமா? அந்த மாதிரி கேள்விக்கு வருது. இதை இந்த பிடிவாதமாக எதிர்க்கும் பெருமக்கள் யோசிக்க வேண்டும் என்பது நம் கருத்து. சரி, அப்போது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு இது எங்கள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது வக்ஃப் போர்டு முடிவு பண்ணி அவங்களே விசாரித்து அவங்களே முடிவு பண்ணிக்கலான்றதை இப்போ எடுத்து விட்டாங்க. அவங்களுடைய பொருள்னு சொல்லி இருக்குதுன்னா அதுக்குரிய ரெக்கார்டு இருக்கப்படி அவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அது யாருமே அதை கேள்வி கேட்க முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான மாற்றம். ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போய் போராடி ஒன்றும் நடக்கலாம் உட்காந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி சிக்கல் பண்ணிட்டு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போது நீக்கிவிட்டனர். அது போக இந்த சென்ட்ரல் வக்ஃப் போர்டு, வக்ஃப் கவுன்சில்னு சொல்லி வைக்கிறது வந்து முன்னாடி இருந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் சென்ட்ரலில் உள்ள அஃபீஷியல்ஸும், அதில் பெரும்பாலும் முஸ்லீம்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி 2 பெண்களும் இருக்கிற மாதிரி அப்படி இருந்தது. அதை இப்போ வந்து அந்த உறுப்பினர்களில் எம்பி, பழைய ஜட்ஜு, முன்னாள் ஜட்ஜு, அதாவது முன்னாள் நீதிபதிகள், முக்கியஸ்தர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முஸ்லீமாக தான் இருந்து ஆகணும்னு அர்த்தம் இல்லை. அப்படி 2 பேர் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. மீதி வந்து கட்டாயம் முஸ்லீமாக இருக்க நேரம்னா ஒவ்வொரு முஸ்லீம் நிறுவனத்தில் இருந்தோம், ஒரு குரூப்பில் இருந்தும் வர்றவங்களும் அவங்க முஸ்லீமாக இருக்கணும். அதில் இஸ்லாமிய சட்டத்தில் அறிவாளிகளாக இருக்கணும், ஸ்காலர்ஸ் அப்படி இருக்கணும். அதே மாதிரி அங்கங்கே உள்ள வக்ஃப் போர்டு சேர்மனும் இங்கே இருக்கணும். இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள். இத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 பேர் வெளியாள் இருக்கிறாங்கங்கிறது. இது வந்து அரசு நடத்துகிற கவுன்சில், அதில் 2 பேர் இருக்குது. நான் எல்லாமே இஸ்லாமியராக இருக்க வேண்டியதான்னு நினச்சேன். அது வந்து அந்த சொத்தை நிர்வகிக்கிறவங்களில் வந்து இவங்க நான் முஸ்லீம் யாரும் கிடையாது. அதை நிர்வகிக்கிற முட்டாவாளியிலேருந்து அவங்க செய்கிறதெல்லாம் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமே. ஆனால் ஸ்டேட் லெவலையும் சென்ட்ரல் லெவலில் இருக்கிற மெயின் போர்டு வந்து அது குரூப்பில் வந்து எல்லா வக்ஃப் போர்ட்லேருந்து வர்றவங்க, வக்ஃப்லேருந்து இருக்கவங்களும் இருக்கிறாங்க, அதோட சேர்மன் இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும் இந்த மாதிரி முன்னாள் நீதிபதி, அந்த மாதிரி முன்னாள் எம்பியோ அல்லது எம்பியோ இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதை போட்டுக்கிறாங்க. அதோடு முஸ்லீம் மெம்பரில் வந்து இஸ்லாமிய உறுப்பினர்களில் 2 பெண் உறுப்பினர்கள் இருக்க வேண்டுங்கிறது இப்போதைய சட்டத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, பழைய சட்டத்தின்படி பெரிய குரூப்பு நம்ம நாட்டில் வந்து சன்னி முஸ்லீம்ஸ், இன்னொன்று ஷியா முஸ்லீம்ஸ் வந்து 15% மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி வக்ஃப் போர்டு இருக்கலாம்னு இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் ரெப்ரசன்டேஷன் இல்லை, அந்த இஸ்லாமிய மக்கள்லையே இன்னும் 2 குரூப் போட்டிருக்கிறாங்க. அதாவது போரா கம்யூனிட்டி, அவங்களாம் இஸ்லாமியத்தில் ஒரு ஏழ்மை உள்ளவங்க மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அகாக்கனின்னு சொல்லி இருக்கிறவங்க, அவர்களும் அதான் இஸ்லாமியத்தை பின்பற்றும் அந்த மக்களும் இதில் உறுப்பினராக இருக்கலாம். இப்போ இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அதிலே வந்து ஒரு பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவங்கள உள்ளே விடாமல் இருக்காங்க அப்படிங்கிற அதை இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது ஒரு டிஸ்பியூட், ஒரு சொத்தை பற்றி தாவா இருக்குன்னா அதை வந்து அந்த அரசு அதிகாரி கலெக்டர் அந்த லெவலில் வந்து தீர்மானம் பண்ணணும். அதுக்கு மேலே போகும்போது ஹைகோர்ட் வரைக்கும் போகலாம். ட்ரிபுனல் மட்டும் கிடையாது, 3 மாதத்துக்குள்ளே ஹைகோர்ட்டுக்குமே அப்பீல் போகலாம். இது இயல்பான நடைமுறை சட்டம். இதில் தவறு காண்பதற்கு என்ன இருக்கிறது? இதில் 2 பேர் நான் முஸ்லீம் வந்து எமினன்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப அறிவுஜீவிகள், முன்னாள் நீதிபதிகள், இவங்கள்லாம் இருக்கிறதுல மொத்தமாக ஒரு பல உறுப்பினர்கள் ஒரு 2 பேர் வந்து நான் முஸ்லீம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறதும் எவ்வளோ அபத்தமான விதம். அதே மாதிரி அரசு நிலத்தை இவர்கள் வக்ஃப் போர்டு நிலம் என்று சொன்னார்கள் என்றால் அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெக்கார்டு இல்லாமல் பொதுவாக அரசு நிலம்னா அரசுக்கு அவங்க ரெக்கார்டு
அரசெல்லாம் டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அது வக்ஃப் போர்டு நிலம்னா அதுக்கு ரெக்கார்டு கொடுக்காம இது எங்கே நிலம்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிறது இப்போதைய சட்டம். அதிலும் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை. வக்ஃப் போர்டுக்கு சம்மந்தப்பட்டாலும் அதுக்குரிய ரெக்கார்டு இருக்கணும். யாரோ சும்மா வாய்மொழியாக போகிற போக்கில் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி அது வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சரியான வாதம் இல்லை என்பது என் கருத்து. இதை எதிர்த்து இப்போது இந்த போரா கம்யூனிட்டி, அகாகானி செக்ஸ் இவங்களுக்கும் தனியாக வக்ஃப் போர்டு வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது புது சட்டம் இடம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் வந்து இதில் தவறு காண்பதற்கு ஏதும் இல்லை என்பதே நம் கருத்து. இதை எதிர்த்து போராடுகிறோம் என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபடுவது மிகவும் தவறு. மாநில அரசுகளுக்கு வன்முறையை தடுப்பதற்கு முதற் கடமையாக இருக்கிறது. போராடுவது வந்து சட்டப்பூர்வமான ரைட்ஸ், உரிமை. அது எந்த மக்களாக இருந்தாலும், நம் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், போராடுவதற்கு வந்து தவறுன்னு காண்பதற்கில்லை. ஆனால் வன்முறையாக போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.